ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சாயங்காலம் பசிச்சுது. ஒரு 5:30க்கு என்னடா பண்ணலாம்னு பார்த்தேன். சரி ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். உடனே ஒரு முட்டையை எடுத்தேன். வெள்ளைக்கரு தனியாக வச்சேன், மஞ்சக்கரு தனியாக வச்சேன். ஒரு கொஞ்சோண்டு கோஸ் நீட்டாக அரிஞ்சிக்கிட்டேன், குடமிளகா அரிஞ்சிக்கிட்டேன், கேரட்டை அரிஞ்சிக்கிட்டேன், சோள மாவு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், மிளகாத்தூள், உப்பு மிளகுத்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு பிசை நினைப்போம். எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த வெள்ளைக்கரு முட்டையும் இதில் ஊற்றி பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிருவோமா? பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம அதுக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி சுட போகிறோம். இது முட்டை கட்லெட் மாதிரி காய்கறி போட்டு. இப்போ உங்களுக்கு என்னுடைய கார்டன்லேயும் பாருங்கள், இன்றைக்கி ஈவினிங் இது 5 மணி பூன்னு சொல்லுவோம். பத்ராட்சின்னு சொல்லுவாங்க. 5 மணிக்கு பூக்கும், 6 மணிக்கு அப்படியே மூடிக்கும். சரி, இன்றைக்கி நம்ம சமையல் பண்ணுறோம். இன்றைக்கி தான் இது கிடச்சதுன்னா காலையில் 5 மணிக்கு தான் பூக்கும், சாயங்காலம் 5 மணிக்கு பூக்கும். சரி, இப்போ ஈவினிங் அது பூத்துருந்துச்சு, உடனே எடுத்து வந்து கார்டனில் வச்சுட்டேன். இது ஒரு அழகான வாசனை இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம முட்டையை பார்த்துருவோம். நமக்கு சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு பார்த்தேன். சரி, இந்த மாதிரி கட்லெட்டு செஞ்சு சாப்பிடுவோன்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அப்படியே வச்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சுருவோம். இதே முடியினாலும் வைக்கலாம், வேறு முடியினாலும் சரி. கொஞ்சம் வெந்த உடனே இந்த மஞ்சக்கருவை எடுத்து இதில் அப்படியே மேலே ஊற்றிடுவோம். சூப்பராக. அவ்வளோதான். இப்போ அப்படியே மாற்றி போட்டுருவோம். ஸ்லோவிலே தான் வேகணும். சூப்பராக மாற்றியாச்சு. 2 நிமிஷத்தில் முட்டை கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனிமேல் சாப்பிட வேண்டியதான். நம்ம கட் பண்ணி சாப்பிட்ருவோமா? முட்டை காய்கறி போட்டு கட்லெட் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கமும் நல்லா கலர் செவந்து இந்த பாருங்கள். நம்ம சாஸோ எதுவோ உங்களுக்கு வேணுனாலும் தொட்டு சாப்பிட்லாம். அம்மா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹெல்த்தி, உடம்புக்கு நமக்கு பசிச்சிடோன்னே சாப்பிடலாம். இந்த ஒன்றே போதுமே நம்ம 8:30க்கு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம். பெரியவங்களும் சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். பஜ்ஜி போண்டா வேண்டாம், சமோசாவும் வேண்டாம். இதை சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.